ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் காட்ட போகிறேன்னா, என் பையனோட ஃப்ரெண்டு அவங்க வந்து பிரியாணி கூப்பிட்டு போயிருக்காங்க. முஸ்லீம் அவங்க. பாருங்கள், கரெக்டாக 1 மணிக்கு எங்களுக்கு லன்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரம்ஜான் நோம்பெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ரம்ஜான் கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் என்னுடைய இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்கள். மந்தி பிரியாணியா? இது பேர் மந்தி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மந்தி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒரு முட்டை, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? டாக்டி மட்டன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டேன். மட்டன் பிரியாணி பீஸ் பாருங்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 2 பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு முட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம் பிரியாணி கேட்கவே வேணாம். சிக்கன் 65 நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் நிறையா பேருக்கு பிரியாணி தான் வரும். இன்றைக்கி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ரம்ஜான். 3 தடவை ரம்ஜானுக்கு எங்கள் வீட்டுக்கு 10 பிரியாணி வந்துச்சு. நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் வரைக்கும் சாப்பிட்டோம். மறுநாள் கூட இருந்துச்சு. இந்த தடவை எங்களுக்கு இப்போ 2 வந்துருக்குது. உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிட்டேன். இன்னொரு பிரியாணி அதே தான். இதில் முட்டை இல்லை. ஒன்று குறை என்னென்னா தயிர் வெங்காயம் கொடுக்காம விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பார்த்தோன்னே வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. சூடாக வேறு இருக்குது. சூடாக சாப்பிட தான் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லாமே எனக்கு சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். பிரியாணி சாப்பிட போகிறோம்.